வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வசம் எபிசோட். இன்னைக்கு தேதி 12 நவம்பர் 2019. இது கமெண்ட்ஸ் என்ன எபிசோட் 60. இந்த 60 நான் மறக்கவே மாட்டேன். சரியான காண்டான 60 இருக்குது. ஏன்னு கேட்டா இது வந்து நாங்க 2வது தடவை ரீஷூட் பண்றோம். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் டியூ டு டெக்னிக்கல் எரர்ஸ். ஆமா, ஆனா ஒரு ஃபீல். ஓகே, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் போவோம். யுவா பாலாஜி அப்படின்றவர் கேட்டிருக்காரு, தலைவர் அண்ட் தளபதி. நானும் ரொம்ப நாளா கேக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. அமோலட் பேனல்ல 60 Hz 90 Hz இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எல்சிடி பேனல்ல எதுவுமே சொல்றது இல்லையே, ஏன்? ஏன்னா இப்ப யாரும் லான்ச் பண்றது இல்ல. இந்த ரேசர் போன் ஒண்ணு இருந்துச்சு. ஆமா இருக்கு. அந்த நம்ம பழைய ப்ரோகிராம்க்கு இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். பிச்சு ரேசர் போன் 2 ரெண்டுமே எல்சிடி 120 Hz தான். அது வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே ஓகே. அதனால அதுல எல்சிடி இருந்துச்சு. எல்லாமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வரதுனால அமோலட் சூஸ் பண்றாங்க. அமோலட் 120 Hz. தாடி கூட எல்லாரும் டார்க் மோட் வர வச்சிட்டு இருக்காங்களா, அதனால எல்லாரும் அமோலட். அண்ட் அதனால உடனே எல்சிடில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா 60 Hz பை டிஃபால்ட் இருக்கும். அண்ட் 120 Hz ரேசர் போன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது, ஆனா இல்ல. ஓகே, அது வந்து கலர் OS 7 சொல்லிட்டு ஆக்சிஜன் OS வரும். ஆக்சிஜன் OSல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்கறனால அது அதே மாதிரி வந்துரும். இப்போதைக்கு அதுல ஸ்கிரீன் சேவர் தான் இருக்கு. கேட்டா அதேதான் அவனுங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேன்னு சொல்லி அதுக்குதான் OS 7க்கு வெயிட் பண்ணுங்க, ஆக்சிஜன் OSக்கு வெயிட் பண்ணுங்க. சத்திய சோதனை. அடுத்த கொஸ்டின் வந்து கார்த்திக் ஆறுமுகம். ரன்னிங் கேப் ஸ்ட்ரீட் ரோட்ல தான் கரெக்டா, ரன்னிங் கேப்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ரோட்ல தான் கரெக்டா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுமா, இல்ல கிரவுண்ட்ல ரவுண்டா ரன் பண்ணாலும் டிஸ்டன்ஸ் கரெக்டா கால்குலேட் பண்ணுமா? எப்படி போனாலும் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணும். ஆல் இட் நீட்ஸ் இட்ஸ் ஜிபிஎஸ் தான். கரெக்டா குளுக்கோஸ் குடிச்சீங்களா ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதான். சோ நீ எப்படி ரன் பண்ணாலுமே அது அவுட்டோர் போனாலே நீங்க ஓடினாலே கால்குலேட் பண்ணிட்டோம். இன்டோர்ல மட்டும் இருக்காது. ஆமா. அடுத்த கொஸ்டின் வந்து கீர்த்தி வாசன். ஹாய் நண்பா, நான் யூஸ் பண்ற போன் ஸ்வைப் நாப்டாப்ல வாங்கினேன். ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகுது. சோ மெனி ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆகுது. அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகுது. என்ன ப்ராப்ளம் அண்ட் டெல் மீ தி சொல்யூஷன். இது வந்து நம்ம ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல பாத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜார்விஸ வந்து அல்ட்ரானே கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி இது வந்து ஏஐ லேட்டஸ்ட் எபிலிட்டி. இதெல்லாம் பாரு, சாம்சங்ல இருக்கா, பிக்சல்ல இருக்கா, உன்ட ரெட்மில தான் இருக்கா. ஸ்வைப் எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தா ஒரு யூசர் என்ன வேணும்னு நினைக்கிறானோ கிடையாது, இது நாப்டால் பண்ற வேலை. சரி, அது மாதிரி இந்த ட்ரஸ்டட் சைட் இல்லாம வேற எங்கேயாவது போய் ஏதாவது நீங்க இப்போ மியூசிக் டவுன்லோட் பண்றதுக்கு மாஸ் தமிழ் இந்த மாதிரி ஏதாவது பேஜுக்கு போனா கூட அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த யூசி ப்ரௌசர்னு ஒரு குட்டக்குழப்பி உண்டு. அதே தாத்தா தான் பேசுறீங்க. அடங்கு. அந்த தாத்தா இருக்காரு இல்லையா யூசி ப்ரௌசரு, அவர் அவன்லாம் அங்கேயும் இங்கேயும் வந்து இன்ஸ்டால் ஆயிப்பாரு, இல்லாட்டி வந்து உட்காந்து பாரு. இந்த மாதிரியான பேஜஸ்ல எல்லாம் வந்து ஏதாவது பெர்மிஷன் எல்லாம் கேட்டதுன்னா கொடுக்காதீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லாட்டி ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணி ப்ராப்பரா வேற ஏதாவது பேஜ் போய் பாருங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரஸ்டட் சைட்ல போன் வாங்க. ஆமா, ட்ரஸ்டட் சைட் வந்து எப்படின்னா வாட்சனோட சைட்ல அபிஷியல் வெப்சைட் இல்லனா அமேசான், பிளிப்கார்ட், அதுவும் நல்ல அந்த செல்லரோட ரேட்டிங் பார்த்து. ஆமா, இல்லனா நங்கநல்லூர்ல போய் வாங்கிக்கலாம். ரைட். அடுத்த क्वेश्चन வந்து ஆனந்த் சுரேந்தர். 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகும்னு சொல்லுங்க ப்ரோ. மீ நோட் 8 ப்ரோல ஆகாது ப்ரோ. 18 வாட் தான் மேக்ஸ். ஆசைப்பட்டு கேக்குறாரு. சொல்ல ஆகும்னு சொல்லலாம், சும்மாவா சொல்லி விட. ஆகுமா சொல்லுங்க ப்ரோ தான் கேக்குறேன். இல்ல ஆகாது. அதான் உண்மை. 20 ப்ரோல மட்டும் தான் இருக்காகும் 27 வாட்ஸ். ஷோ ஆஃப் பண்றாரு பாத்தீங்களா? சீனே ஓவர் சீனே. அடுத்த क्वेश्चन சஞ்சய். ஹாய் ப்ரோஸ், யூ ஆர் டூயிங் a great job. வணக்கம் CEOs. வணக்கம் ப்ரோ. நான் Realme 5 Pro யூஸ் பண்றேன். few weeks ago நான் டெம்பர் கிளாஸ் பேஸ் பண்ணேன். after that the proximity sensor won't work while taking phone. whether the pasting of temper glass is wrong. before pasting temper glass it's work. what can I do? ஆப்வியஸ்லி அதர் ரீசன். அண்ட் எடுத்து சொல்லலாமா டெம்பர் கிளாஸ்? எடுத்துருங்க, மனசு கொஞ்சம் வலிக்கும். அதுவும் அந்த 10 ரூபா கிளாஸ் வந்து நம்மகிட்ட 400 ரூபான்னு சொல்லி வித்துருப்பாங்க. அது வந்து 2.5D 3D 9D 9H என்னென்னமோ பேர்லாம் இருக்கும். அப்படியே திரும்பி பார்த்தா பஸ் போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் பிலிம் ஓட்டுறது ஓரளவுக்கு பெட்டர். இதுல வந்து கொஞ்சம் கடுப்பு தான் டெம்பர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும். மாசம் ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்குறதுக்கு ஜென்யூனா அந்தந்த பிராண்ட்ல ஏதாவது ஆக்சசரிஸ் வச்சிருந்தாங்கன்னா வாங்கிக்கிறதே பெட்டர். இப்ப அபிஷியலா தான் விக்கிறாங்க நிறைய பேர். ஷாமில கூட விக்கிறாங்க. ஷாமில தான் எங்க விக்கிறாங்க, விக்க மாட்டேங்கிறாங்களே அபிஷியலா டெம்பர் கிளாஸ். யூசர்ஸ் வந்து ஏமாத்துறாங்க. OnePlusல விக்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு OnePlus எவ்வளவு கெத்து நீ என்கிட்ட கேளு. யூசர்ஸ்க்கு பியானோ நாதஸ்வரம் எல்லாம் ரெடி ஆகும்டா.
நாதஸ்வரம் வந்து சௌமி அவங்கதான், நாங்க வெறும் பியானத்தை வச்சுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம். அடுத்த கொஸ்டின் கார்த்திகேயன். ஆல் த்ரீ அண்ணா டூயிங் த பெஸ்ட் ஜாப். வயர்லெஸ் ப்ளூடூத் நெக் பேண்ட் சார்ஜிங் த்ரூ டைரக்ட் பிளக் பாயிண்ட் ஆர் you need to charge by laptop USB cable, please reply me அண்ணா. லேப்டாப்ல சார்ஜ் பண்றதுதான் பெஸ்ட். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்றது லேப்டாப். பவர் பேங்க்ல கூட சார்ஜ் பண்ணலாம். பவர் பேங்க்ல இப்ப லேட்டஸ்ட் பவர் பேங்க்லாம் லோ பவர் ஆப்ஷன் இருக்கு. அதனால லாங் பிரஸ் பண்ணா லோ பவர் மோடுக்கு போயிடும். இந்த மாதிரி பவர் இது ஹெட்செட், அப்புறம் இந்த மீ பேண்ட், இதெல்லாம் இந்த மாதிரி பேண்ட். ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் வந்து மீ நெக் பேண்ட் தான் யூஸ் பண்றாரா, அதுல ஊக் சார்ஜர் யூஸ் பண்ணாராம். சோ 8-10 நிமிஷத்துல 80% ஆயிடுச்சு 10ல இருந்து. நான் உடனே அதே வேலை குறைஞ்சுதான்னு கேட்டேன். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகல, பக்கவா தான் போய்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் திடுக்கிடும் தகவலா தான் இருந்தது. வேற யாராவது ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஆமா கரெக்டா, எவ்வளவு ப்ராப்பரா சொல்றான் எங்க ஆளு. அட் ஹோம்னா பத்திக்கமா. ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம வேற யாராவது இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? மீ பேண்டா இருக்கட்டும், இல்ல ரியல்மி பேண்டா இருக்கட்டும், இந்த நெக் பேண்ட் இதுல ஏதாவது ஃபாஸ்ட் சார்ஜ் ஏதாவது ட்ரை பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஏறிட்டு அண்ட் வேகமா ட்ரெயின் ஆச்சா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்க. அது ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுதோ இல்ல, நீங்க பேசுறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா இது ரீஷூட்பா, இந்த பையன் வர ஜிம்முக்கு போகணுமா, டைம் ஆகுது, அதனாலதான். டக்கு அடுத்து ஸ்ரீ பிரகாஷ் S888 அப்படின்றாரு கேட்டிருக்காரு. ஹாய் ப்ரோஸ், we are doing good job so far. Poco F1 MIUI 11 போன் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி மேனுவலா அப்டேட் பண்ண. ஆன்சர் 1, is it safe? செகண்ட், will it give update regularly? ஆன்சர் 1க்கு நேரா ஆன்சர் பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா வாட்சன் நேரம் பிளாட்வேர்ல வந்து அவனோட இதுக்கெல்லாம் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பண்ணிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க பாருங்க, வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ட்விட்டர்லயும் Facebookல எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அவனோட ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஆப் ஒன்னு வச்சிருக்கான், குத்தடி அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, சேஃபா இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ராப்ளம் வராது. அப்புறம் அப்டேட் ரெகுலரா தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா நாங்க அபிஷியல் Xiaomi சர்வர்ல இருந்து இந்த அப்டேட் வந்து இப்படி சொல்லிதான் எல்லா போனே நாங்க விப்போம். பேட்டரி ட்ரெயின் இஷ்யூஸ் தெரியல எனக்கு. போக்கோ F1 நான் யூஸ் பண்ணல அப்டேட்டுக்கு அப்புறம். வேற யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? இவருக்கு எந்த பக்கமா ட்ரெயின் ஆகுதோ அங்க அடைச்சு பாரு. அதுக்கப்புறம் one big issue is after moving or downloading any files to internal storage, its size is increased. Example 65 MB வந்து 71 MB க்கு சேஞ்ச் ஆகும். பாரு எந்த அளவுக்கு என்கிரிப்ட் ஆகி திரும்ப டீக்ரிப்ட் ஆகுதுன்னு. இப்படிலாம் சொல்லி வந்து OS இது மாறும். நீங்க விண்டோஸ்ல ஒரு மாதிரி காட்டும், மேக்ல ஒரு மாதிரி காட்டும், இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட்ல ஒரு மாதிரி காட்டும், iOSல இந்த மாதிரி மாத்தி மாத்தி காட்டும். ஏன்னா 1 MB வந்து 1024 அப்படின்னு சில பேர் எடுத்துப்பாங்க. கண்டிப்பா சில பேர் 1000 அந்த மாதிரி மாறி மாறி வரதுனால. ஆனா டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து உங்களுக்கு போன்ல இருக்கு இல்லாட்டி சிஸ்டம்ல இருக்குன்னா அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும் ப்ரோ. டவுன்லோட் ஆனது இல்லன்னா தான் வருத்தப்படணும். ரைட். அடுத்த क्वेश्चन கவின் குமார். ஹாய் ப்ரோ, நவ ஐ அம் யூசிங் Oppo Reno Ace. இதுல 65 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஹாப்பி தீபாவளி ப்ரோ. சைனால இருந்து இம்போர்ட் பண்ணேன். செம ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது. 0 to 100 வெறும் 25 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகுது. பட் வேற மொபைல்ல எந்த சார்ஜர்ல போட்டா ஃபாஸ்டா இருக்கு, பட் ரொம்ப ஹீட் ஆகுது. எதனால? போன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால இந்த ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் அதுக்கு எந்த போனுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் போடுறது பெட்டர். சீரியஸா சரியா? இந்த மாத்தி மாத்தி யூஸ் பண்றது, டேஷ் சார்ஜ் வந்து இதுல போடுறது, VOC மாத்துறது, கண்டிப்பா இதெல்லாம் பிரச்சனை. ஏன் ஹீட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து 65 வாட்ஸ் வந்து கரண்ட் ஓவரா இது பண்ணும். மத்த போன்ல வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்காதனால உங்களுக்கு இது வேஸ்ட் ஆகும். சார்ஜிங் வேஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஹீட் அப்படி தெரியும், ஹீட்டா டெசிபேட் ஆகுது. அந்த வேஸ்டேஜ் வந்து ஹீட்டா மாறுது. இது ஏன் வாட்சன் இவ்வளவு தெளிவா சொல்றான்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி Redmi Note 8 Pro மாதிரியான ஹீட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். அதனாலதான் ஹீட் டெசிபேஷன் பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னாரு. வேற எதுவும் இல்ல. அண்ட் அடுத்த கமெண்ட் என்ன? ரைட். ருல்ஃபிதீன் அப்துல் ஜபார், பிரதர், அமேசான் பிரைம் வீடியோ SD கார்டுல எப்படி சேவ் பண்ணுவது? பண்ண முடியாது. ஏன்னா DRM ப்ரொடெக்டட். வைட்வைன் L1 பத்தி நான் வீடியோ போடுங்க. அது எல்லாமே DRM ப்ரொடெக்டட் ஆப்ஸ். அதனால உங்களுக்கு SD கார்டுல சேவ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அதனால நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசான் பிரைமா இருக்கட்டும், இதுல எல்லாம் டவுன்லோட் பண்ணாலும் அதுல வந்து அதே ஆப்ல தான் பார்க்க முடியும். இது வேற ஆப்ல வெளில எடுக்க முடியாது. ஃபைல் மேனேஜர்ல போய் ஹிடன் ஃபைல்ஸ் ட்ரை பண்ணாலும் பார்க்க முடியாது. எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே DRM ப்ரொடெக்டட் டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மென்ட். ஓகேடா. இது அடுத்த क्वेश्चन சஞ்சீவ் பிரணேஷ். ப்ரோ, நான் Realme 5 வச்சிருக்கேன். கூகுள் கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது, சொல்லுங்க ப்ளீஸ். Snapdragon 665 இருக்கு. அது சாபக்கேடு ப்ரோ. இந்த ப்ராசஸர் வச்சிருக்க போனாலே சாபக்கேடு. கேம்ஸ் இதனால பிரச்சனை தான். இன்னும் கூகுள் கேமராக்கும் அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா. Qualcomm சைட்லயே கூடிய சீக்கிரம் வந்து இந்த ப்ராசஸரை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னமும் தெரியாம எல்லாரும் 4 பேர் வாங்கி வச்சிருக்காங்க. 660 மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 5 நம்பர் வச்சிருக்காங்கன்னு தான் புரியல இன்னும்.
அட்வான்ஸ்டு ப்ராசஸர். இப்ப தெரியுதா நோக்கியா ஏன் 660 யூஸ் பண்றாங்கன்னு Sunpoint-ல 665 ஏன் யூஸ் பண்ணலாம்னு புரியுது. ரைட். அடுத்த क्वेश्चन ஸ்ரீசா. ப்ளீஸ் ரிப்ளை திஸ் क्वेश्चन. A50sல எப்படி 4K வீடியோ எடுக்கிற? ரொம்ப நாள் क्वेश्चन கேக்குற, ரிப்ளை வரது இல்ல, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. 4K வந்து செட்டிங்ஸ்ல ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. 4K 1080p 4K அந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோல போய் பாருங்க. A50s அன்பாக்சிங் வீடியோ. ஏன் பதில் சொல்லனா கல் நெஞ்சக்காரங்க எதையும் சொல்ல மாட்டான். அவ்வளவு எதுக்காக சிங்கிளா இருக்கான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பிள்ளைங்க அவனை ஃபாலோ பண்ணுது? ஏதாவது ஒண்ணுத்துக்கு பதில் சொல்லிப்பான்னு நினைக்கிறீங்க? சிக் மேக்னெட். ஆமா, சிக் மேக்னெட். ரைட். அடுத்த क्वेश्चन சயீத் ஜாவேத். உங்க சேனல் பார்த்து தான் எனக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. யூ கைஸ் ஆர் ராக்கிங், சூப்பர் ப்ரோ. என் क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கம்மி பட்ஜெட்ல ஒரு நல்ல காம்பாக்ட் போன் சொல்லுங்க. என்னோட சாய்ஸ் வந்து நோக்கியா 4.2. உங்களோட சஜஷன் சொல்லுங்க. 4.2ன்றாரே நல்ல ஆப்ஷன். Redmi 8. Redmi 8 நல்ல ஆப்ஷன். ஆனா ரெண்டுமே சேம் ப்ராசஸர் தான், ஞாபகம் இருக்கட்டும். Redmi 8 Nokia 4.2 கொஞ்சம் காம்பாக்ட்டா இருக்கும். ஆமா, கொஞ்சம் இந்த நோட்டிபிகேஷன் எல்இடி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அட்ராக்டிவா புது மாதிரியான. Redmi 8ல வந்து கேமரா நல்லா இருக்கும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். 5000 mAhனால. இதுல வந்து ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அந்த அப்டேட் வந்து கண்டிப்பா சர்டிஃபைடா எப்பவுமே வந்துரும். வந்துரும். நோக்கியாக்கு ஷாமிக்கு. நல்ல நீ என்ன எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல உண்மை கிடையாது. நாங்கள பியானத்துக்கு பியானம். இப்ப மார்க்கெட்ல எந்த 48 மெகா பிக்சல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது? IMX 586, IMX 582, SMG1. இத ரேங்க் வைஸ் சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே, அதே ரேங்க் தான். 586, 582, SMG1. ஆனா எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு இதான் Gcam தான் ப்ரோ. அத வச்சு நாங்க போக்கோ போன்லயே பாத்தீங்கன்னா 64 MP அவுட்புட் கொடுப்போம். அது 64 MP எதிர்பார்த்துறாங்க, அந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுப்போம். ஏன்னா இப்போ வந்து Gcam இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா பயங்கரமா இருக்கு. சாஃப்ட்வேர் தான்டா ரூல் பண்ணுது. எப்படி அழகா ஸ்வைப் போன்ல அதுவே இன்ஸ்டால்லாம் ஆகுது, அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் தான் கெத்து, ஹார்ட்வேர் எல்லாம் வெத்து. அண்டர் 15Kல ஒரு பெஸ்ட் போன் சொல்லுங்க. என்னோட சாய்ஸ் நோக்கியா 8.1 அண்ட் Redmi Note 7 Pro. உங்களோட சஜஷன் சொல்லுங்க. அதுதான் திருப்பி அதே இதுதான். அப்புறம் அப்படி இந்த ரெண்டுத்துல எதுனா நல்ல போன்னா அதுக்கு ஃபியூச்சர்ல கஸ்டம் ராம்ஸ் வருமானு சொல்லுங்க. அப்போ Note 7 Pro தான். ஆமா, ஏன்னா நோக்கியா 8.1 வாங்கிட்டு இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கஷ்ட காலம் தான். Redmi Note 7 Pro வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா XDR நல்லாவே சப்போர்ட் இருக்கும். அதனால Note 7 Pro இஸ் ஓகே. அதே மாதிரி Note 7 Proவோட கேமராவும் நல்ல கேமரா தான், மொக்கன்லாம் சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி நல்ல ப்ராசஸர் தான் கேமிங்க்கு. அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டா போதும், அப்படியே அவன் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அப்படிதான். இல்ல இப்ப எல்லாம் Note 8ஓட Note 7 Pro பெஸ்ட்னு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு மட்டமான ஒரு போனை செஞ்சு கேமரா மட்டும் நல்லா செஞ்சு வச்சு Note 8 கேமரா நல்லா இருக்கு. ஹீட்டிங் அதான் 665 போட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களா, அப்புறம் என்ன? அண்ட் ஸ்டீவர்ட்ஸ் ஏதோ Redmi Note 5 Pro ஓட டெஸ்டிங் சஸ்பெண்டட். டெஸ்டிங் வந்து Note 5 Proக்கும் Y2க்கும் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் எதுவுமே சொல்லல. ஓகே. அப்புறம் மத்த எல்லாத்துக்குமே ரோல் அவுட் ஆகுது. பேட்ச் ரோல் அவுட் வந்து Note 7 சீரிஸ், K20 Pro, 5Y1, K20 Proக்கு நிறைய பேர் அப்டேட் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் வந்துரும். ரைட். அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், சத்ய விக்ரமன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவரோட ஃப்ரெண்ட் யாரோ அவசரமா சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ல போய் போன் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இஷ்யூவை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பதில் வந்து புது இஷ்யூ வச்சு அனுப்பியிருக்காங்க. அதாவது கிராக் பண்ணி இந்த ஹேக் பண்றது, இந்த மாதிரி அவங்களே அவங்களோட ட்ராக்கிங் ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இவங்களோட பிரைவேட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி அடிச்சிடுறது. சோ அதனாலதான் என்ன சொல்றோம்னா, அந்த தேர்ட் பார்ட்டி வெளியில போய் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பண்ணுங்க. ஆனா எப்படி சொல்றது, தேர்ட் பார்ட்டி யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா போங்க, தெரியாதவங்க போய் கொடுக்காதீங்க. எஸ்பெஷலி பொண்ணுங்க. ஆமா, இப்ப சப்போஸ் விக்கி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், விக்கிக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவன் விக்கி ஏரியால ஒருத்தர் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும், அவன் மூலமா நான் போறேன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். பட் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம போறது வந்து எப்பயுமே ரிஸ்க். அதுவும் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அழகா இருந்தா கிட்னா, அது எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை. மோஸ்ட்லி அபிஷியல் பார்ட்னர்ஸ் கிட்டயே குடுக்க ட்ரை பண்ணி குடுக்கறதா இருந்தாலும் ஸ்கிரீன் ஒர்க் ஆச்சுன்னா இப்ப ஸ்லோ ஆகுது அந்த மாதிரி குடுக்குறீங்கன்னா பேக்கப் எடுத்துட்டு ரீசெட் பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால பொதுவா இதை நாங்க திரும்பியும் சொல்லிக்கிறோம், பொண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து போனை வந்து தேர்ட் பார்ட்டி யார்கிட்டயாவது தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போன் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. அவங்க பாஸ்வேர்ட் கேட்பாங்க, டிஸ்பிளே இஷ்யூனா கூட நான் டிஸ்பிளே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்பாங்க. பாஸ்வேர்ட் கொடுக்காதீங்க. அப்படியே கொடுக்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா ஃபார்மட் பண்ணிட்டு கொடுங்க. ஆகணும், ஏன்னா டிஸ்பிளே வந்து இல்லடா ஃபார்மட் பண்ணிட்டு கொடுங்க, பேக்கப் பண்ணிட்டு ஃபார்மட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான். இல்லடா இப்ப டிஸ்பிளே மாத்தும் போது கூட டிஸ்பிளே மாத்தினதுக்கு அப்புறம் போன் ஆன் ஆயிடும். இப்ப பாஸ்வேர்ட் கேட்கும்டா, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம போய் எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா அது வேற. பட் அப்பயே கூட ரிஸ்க் தான். போனை ரீசெட் பண்ணுங்க. இப்ப போன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா ரீசெட் பண்ண முடியாது, நியாயமான ஒரு பேச்சு. பட் டிஸ்பிளே மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாது, உங்களை தான் கேட்பாங்க. நீங்க நேர்ல போய் ரீசெட் பண்ணிட்டு அவங்க கையில கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் HK ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, OnePlus 70 த பியானம்
அதுல வந்து பியானோ என்ன பண்ணிருக்குன்னா இழுத்துட்டு போயிருச்சு. ஒரு பக்கம் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல, மேல இருக்கிற ஸ்பீக்கர்ல சவுண்ட் வரல. அவர் ரீபூட் பண்ணா இப்ப அப்டேட் அனுப்புறேன். என்னத்த அப்டேட் அனுப்புவேன் பாரு. இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, அதுல ஒர்க் ஆகல. நீ இதுல அனுப்புனியா? ஒர்க் ஆகும். என்னத்த ஒர்க் ஆகும்? OnePlus ஃபுல் ஆபீஸ் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது. ஆனா சாம்சங்ல வச்சிருக்கீங்களா? அது பரவாயில்ல. பாரு, உனக்கே உன் போன் மேல நம்பிக்கை இல்லாம சாம்சங்ல வச்சிருக்க. இப்ப சென்டர் ப்ரோ பண்ற பாவங்கள் பாருங்க. சென்டர் ப்ரோவின் பாவங்கள். OnePlus எங்கடா? OnePlus பேக்ல தான் இருக்கு. அது பேக்லயே தான் இருக்கும். அது எப்படி பப்ளிக் வரும்? பப்ளிக்லாம் வர முடியாது. Pixel 3 வந்து நீங்க ரிவ்யூல சொன்ன மாதிரி நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் Samsung Galaxy Note எதுக்கு எடுத்திருக்கேன்னா DJI Osmo மொபைல் இருக்குல்ல, அது வீடியோ செக் பண்ண. One UI 2.0 அதுவும் செக் பண்ண. நானே எடுத்து கொடுப்பேன் பாயிண்ட்லாம். OnePlus 70 Pro அங்க தான் இருக்கு. OnePlus 70 Pro அங்கேயே தான் இருக்கும். அது எல்லாம் வராது, அது ரெத்து வெட்டு. சரி ரைட், அடுத்து வேற எதுவும் இல்ல. உங்க யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூ இருந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலன்னா தயவு செய்து கீழ கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் இருக்கோ அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் ஒரு கோஆர்டினேட் சாஃப்ட்வேர் பக் மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. OnePlus நாலே பக் தான்டா. எப்படி இருந்தாலும் கலர் வாய்ஸ் சவுண்ட் வருது, அது ஆக்சிஜன் வாய்ஸ் தூக்கி சாப்பிடுது இல்லையா? பல லேப் வச்சிருப்பாங்க, பல லேப். ஓகேயா, பார்க்கலாம். ரைட். வேற சில கமெண்ட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். டில் தென் திஸ் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபர்ணி. ஹேவ் a nice day. பார்க்கலாம். பை பை.